ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய வந்து நேற்று நல்ல முகூர்த்தம், நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்விடேஷன் வந்திருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் நிறைய பேர் வந்து நம்ம மொழி பிரிங்கிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நேற்று. நாங்கள் வந்து இன்னைக்கு 2 கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பத்திரிக்கை வந்துச்சு. ஆனால் வந்து நம்ம எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது அது நம்மளோட தனிப்பட்ட விஷயம்தான். அதே மாதிரி ஒரே நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து ஒரு இடத்துக்கு போக முடியாதுன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆளுக்கு ஒரு பக்கத்து நம்ம வந்து போயிட்டு மொய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மணமக்களை வந்து வாழ்த்திட்டு வருவோம். அப்படிதான் வந்து நாங்கள் நேற்று பிளான் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் போனது மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஏன்னா அது வந்து கோவில், அதனால உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படிங்கிறனால. இவ்வளோ பத்திரிக்கை வந்தாலுமே நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்பாவும் பையனும் வந்து ஒரே மாதிரி ஷர்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த saree வந்து பட்டு saree கிரகப்பிரவேசத்துக்காக எடுத்த saree. ரொம்ப நாள் கட்டாமல் இருக்கு. நிறைய saree வந்து வாங்குவோம், எல்லாம் வச்சிருப்போம், ஆனால் நம்ம கட்டவே மாட்டோம். அதனால பட்டு saree வந்து அப்பப்போ நம்ம மடிச்சு மாற்றி வைக்கணும். இல்லைன்னா வந்து நடுவில் வந்து இந்த விரிசல் விட்டுரும். அந்த ஒரு மாதிரி வந்து நூல் வந்து பிரிஞ்சிரும். அதனால வந்து அப்பப்போ நம்ம மாற்றி மடிச்சு வைக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு தான் கட்டுவேன்னு சொல்லி கட்டுனேன். அது அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கரெக்ட் டைம் கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம் 2 இதுதான் காட்ட போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து போனது வந்து ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான கோயில் தான் ஃபர்ஸ்ட். அந்த கோயில்ல வந்து கல்யாணம். அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் இருப்பாங்க. அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே இருப்பாங்க தம்பதி சமயத்தோட. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில டோல்கேட்ல உத்தமர் கோயில் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க வந்து தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வியாழக்கிழமையானா இங்க வந்து மஞ்சள் துணியில வந்து சுண்டல் 2 வச்சு அதுல வந்து விளக்கு போடுவாங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில எள்ளு வச்சு விளக்கு போடுவாங்க. பொண்ணு வந்து ரெடியா வந்துட்டாங்க. பார்த்தோன்னே வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு அவங்க கூட வந்து போட்டோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து எல்லா கடவுளையும், அதாவது உத்தமர் கோயில்ல வந்து பிச்சாண்டவர் அவர் வந்து இருப்பாரு. அவரை வந்து நாங்க வந்து தரிசனம் பண்ணி நல்லபடியா வந்து சிவன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேருமே இந்த கோவில்ல இருப்பாங்க. நல்ல திருவிழா வந்து நல்லபடியா நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரொம்ப நல்ல முகூர்த்தம்னால, வளர்பிறை முகூர்த்தங்கனால 8 கல்யாணம் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் ஒண்ணு வந்து நடந்துச்சு. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க இல்லையா 60ஆம் கல்யாணத்துல, அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து நான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப புண்ணியமும் நமக்கு சேரும். நான் வந்து அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு நாங்க வந்து எங்க திருமணம் நடந்த கோயில்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்க போகும்போது எதர்ச்சியா பாத்தீங்கன்னா எப்போ போனாலுமே யாராவது ஒரு வயசானவங்க, கல்யாணம் ஆனவங்க வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு, நாகமணி புத்தம்மன் கோயிலுக்கு. இந்த கோவிலை பத்தி நான் நிறைய தனியா வீடியோ நிறைய போட்டிருக்கேன். நான் சாமி நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே வந்து இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறம் தான். அவங்க வந்து வீடு கட்டி இருந்தாங்க. ஸோ அந்த கோவிலுக்குள்ளேயே தான் வீடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு உள்ள வந்தோம். அப்ப வந்து திருஷ்டி கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து எங்களையும் நிக்க வச்சு எங்களுக்கும் திருஷ்டி கழிச்சாங்க. இவர் தான் வந்து அப்பா அம்மா அங்க இருக்கவங்க. இவர் தான் வந்து அங்க குருநாதர், எங்க குருநாதர். நல்லபடியா வந்து நாங்க இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு இவரோட ஆசீர்வாதமும், இந்த நாகமணி அம்மன், சிவனோட ஆசீர்வாதமும் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க வாழ்க்கையில வந்து ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்காகவே நாங்க ஒதுக்கணும்னு தான் சொல்லணும். அதனால வந்து அந்த கிரகப்பிரவேசத்துலயும் பாத்தீங்கன்னா வந்தவங்களுக்கு வந்து இது ஆசீர்வாதம் பண்ணி அந்த தீபாரதனைலாம் காமிச்சு இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டோம். நேத்து வந்து பஞ்சமிங்கிறனால வாராகி அம்மனை வந்து நல்லா தரிசனம் பண்ணியிருந்தேன். இதை கூட நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்க. வாராகி அம்மன் வந்து பஞ்சமி தேதி வந்து 5:30 மணியோட நேற்று முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை. அதனால காலையில போய் நல்லபடியா வந்து அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தையும் வாங்கியாச்சு. இந்த கோவிலை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சாமி நம்பிக்கை வந்தது, எனக்கு குழந்தை பேரு, வேலை கிடைச்சது, வீடு கட்டினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா இறை நம்பிக்கைன்னு வந்ததுக்கு முதல் காரணம் இந்த கோவில் மட்டும்தான். இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏறுமுகமா தான் எல்லாமே இருந்துச்சு. இந்த கோவிலை பத்தி நான் டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய வந்து போட்டிருக்கேன். நீங்க வந்து பாத்துக்கோங்க. பார்க்காதவங்க வீடியோ பாருங்க. உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த கோயிலுக்கு. ஏன்னா நாகம் இல்லாத கடவுளே இருக்க மாட்டாங்க. விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஞ்சநேயர் வரைக்குமே நாகம் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நாகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இருக்காது. அதனால நாக வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு இந்து மதத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுக்கப்புறம் இங்க வந்து தலவிருஷமா வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரமும் இருக்கு, வன்னி மரமும் இருக்கு, வேப்ப மரமும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் அடியில நாகர் வந்து இருப்பாரு. இந்த நாகருக்கு வந்து நாங்க அபிஷேகம்
அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் யோகிலாம் பிறந்தான். அதுக்கப்புறம் இந்த உத்தமர் கோயில்ல கல்யாணத்துக்கு போகும்போது இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க வந்து பிரசாதமா வந்து புளியோதரை கொடுத்தாங்க அந்த பாக்ஸோடயே. அதனால வந்து இது லஞ்ச் வந்து இதோட முடிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து கிரகப்பிரவேசத்துல போய் காலை டிஃபன் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லஞ்சுக்கு இதுவே எங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. நேற்று வந்து சமைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு வந்து அங்க வீட்டுல நாங்க ஒரு ஆளுங்கிறனால எங்க பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைதான் சொல்லணும், அப்படி அவங்க பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோகிக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை எவ்வளோ வந்தாலுமே நம்ம போக முடிஞ்சது ஒரு சில கல்யாணத்துக்கு தான். அப்படியே வந்து போக முடியாட்டியும் நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணி போகணுமோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போய்க்கணும். மொய் வைக்கணுமே இவங்களுக்கு போகணுமேங்கிற மாதிரி போகாம நம்ம வந்து நம்ம வந்தா யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போறதுங்கிறது நமக்கும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு போறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுல அங்கேயே கல்யாணம் நடந்தனால சுவாமியும் தரிசனம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, மணமக்களையும் வாழ்த்துன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.